மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயல்கள் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயல்கள் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயல்கள் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயல்கள் ஆதாரமே. அப்பா உன் கிருபைகளால் காத்து கொண்டீரே. அப்பா உன் கிருபைகளால் என்னை அறிந்து கொண்டீரே.
அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்துக் கொண்டீரே. என்னை அழைத்துக் கொண்டீரே. எங்களை காக்கும் நம்பீரே. கர்த்தர் நம்மை பாராட்டுகிறார். எல்லா கிருபைகளுக்காக 11 மாதங்கள் அவருடைய கிருபை நம்மை தாங்கியது, அவருடைய கிருபை நம்மை சுமந்தது, அவருடைய கிருபை நம்மை தப்புவித்தது, அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டது. ஹல்லேலூயா. அவருடைய எல்லா சகலவிதமான கிருபைகளையும் இந்த 11 மாதம் நமக்கு தந்து என் கிருபை எனக்கு போதும் என்று சொன்னார். என் கிருபை எனக்கு போதும் என்று சொன்னார். போதுமான கிருபைகளை தந்து 11 மாதம் நடத்தினார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா. 12வது மாதம் ஒரு சந்தோஷமான ஒரு மாதத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 25ஆம் தேதி பிறக்கவில்லை. ஆனாலும் இந்த மாதம் அவர் பிறந்தது, குளிர்காலத்தில் அவர் பிறந்தார். இதை நாம் என்ன செய்வோம்? கொண்டாடுவோம், நினைவு கூறுகிறோம். ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் நாம் கர்த்தருடைய பிறப்பை தியானிக்க வேண்டும். கர்த்தர் நமக்காக செய்த பெரிதான ரட்சிப்பை தியானிக்க வேண்டும். அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இனியுள்ள காலங்களிலே கர்த்தருடைய வருகை குறித்து நாம் சொல்ல வேண்டும். இப்படியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதம் முழுவதும் நாம் எடுத்து பயன்படுத்த போற கிருபைகளுக்காய் கரங்களை தட்டி 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா. பழைய பாடல் பாடுவோம். 958 இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஹல்லேலூயா. இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். இந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர்.
கண்ணியாவை துடைத்திடுவார் என்ன கேட்கவெல்லாம் கிழிப்போம் கண்ணியாவை துடைத்திடுவார் இயேசு ராஜாவை வானத்தில் வெளிப்படுத்தார் நான் அவருடன் பறந்திடுவேன் இயேசு ராஜாவை வானத்தில் வெளிப்படுத்தார் நான் அவருடன் பறந்திடுவேன் எந்த இயேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் எந்த இயேசு எனக்கு நல்லவர் அவர் என்றென்றும் போதுமானவர் அவருக்குள்ளாய் எனக்கு பிரயாசங்கள் அவர் என்றுமே போதுமானவர் அவருக்குள்ளாய் எனக்கு பிரயாசங்கள் அவர் என்றுமே போதுமானவர். அல்லேலூயா. பழைய பாட்டை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வசனத்தை மட்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லி கட்டளை சொல்லித்தாங்க. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று இந்த வசனத்தை மட்டும்தான் அவங்க பாட்டா பாடிக்கிறாங்க. தேவனுடைய மகிமை அப்படியே மூடிக்கொண்டு நம்ம ஆசாரர்கள் கூட ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு தேவனுடைய மகிமை அங்கே மூடிக்கொண்டது என்று வேதத்தில் வாசிக்கணும். அப்ப என்னன்னு சொன்னா கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அதில் எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் எனக்கு நல்லவர்? அல்லேலூயா. வாய்த்தது சொல்ல மாட்டேன் இயேசு எனக்கு நல்லவர், என் தேவன் எனக்கு நல்லவர், என் இயேசு எனக்கு போதுமானவர். எல்லாம் சூழ்நிலைகளிலும் இந்த வியாதியிலே இந்த பலவீனங்களிலே இந்த தனிமையிலே இந்த எல்லா போக்குவரத்திலே எல்லாவற்றிலே அவரை பார்த்து கொண்டே இருக்கிறார், கூடவே இருக்கிறார், நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. 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 வாசத்தை திரும்பி நாத்தி சொல்லி எனக்கு இயேசு நல்லவர், எனக்கு இயேசு நல்லவர். Good God. Hallelujah. Hallelujah. அங்கே தானம் அழகா சொல்வார். God is so good அப்படின்னு சொல்லி
வாழ்க்கையில் நல்லவராகவே இருக்கிறார். அருமையாக தேவன் பாடல்கள் கரவை தட்டி
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரம எருசலேம் இறங்கி வந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் ஏற்கனவே வாசல் அருகே வந்து விட்டார். ஹல்லேலூயா. Still is waiting for சொல்லி அவர் இன்னும் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வருகை மிக 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 சமீபம். அதனால் கர்த்தர் சபைகள் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை பெரிதான பருந்து காக்கிற பட்சி பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமில் ஏன் ஆதரவாயிருப்பார். எருசலேம் இருந்துச்சுனால் சபை, எருசலேம் இருந்துச்சுனால் நமதான் குமாரனும் எருசலேம் குமாரரே, எருசலேம் குமாரத்திகளே என்று சொல்லப்பட்டுள்ளது. இருப்பார். ஹல்லேலூயா. இந்த டிசம்பர் மாதம் நமக்கு ஆதரவாயிருப்பார். ஹல்லேலூயா. வரக்கூடிய நாட்களிலும் ஆதரவாக இருப்பார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவர்களை காத்து தப்ப பண்ணுவார். நம்ம என்ன செய்வாராம்? காத்து தப்ப பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு என்ன அந்த வழிகளில் என்ன சோதனை வருகிறது தெரியாது. கர்த்தர் என்ன செய்வாரோ நம்மை தப்பி போக பண்ணுவார். கடைசியா சொல்றாரு, அவர் கடந்து வந்து விடுவிப்பாராம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நல்லா அந்த ஹல்லேலூயா. 3 விதமான ஆசீர்வாதங்களை வசப்படுத்தி, ஒன்று ஆதரவாய் இருப்பார், இன்னொன்று தப்ப பண்ணுவார், மூன்றாவது விடுவிப்பார். நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா வாசிப்பை என்ன செய்து, இஸ்ரவேல் புத்திரரே நீங்கள் முற்றிலும் விலகினரிடத்தில் திரும்புங்கள். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் வசனங்களுக்கு என்னன்னா முற்றிலும் விலகினரிடத்தில் இந்த வாழ்க்கையை சம்டைம்ஸ் இந்த வருஷத்தை டிவி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜபக்குறை இருக்கலாம், வேத வசனங்கள் இருக்கலாம், பசுத்த குறைச்சி இருக்கலாம், சின்ன சின்ன தப்பு செஞ்சுருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான காரியங்கள் வந்திருக்கலாம். அதனால சோர்ந்து போய் அப்படியே கொஞ்சம் ஆண்டவருக்கு விலகி நம்ம நிலைமை இருக்கலாம். இந்த 1ஆம் தேதி நீங்கள் இதெல்லாம் ஆண்டவருக்கு விலகி போயிடலாம், கிட்ட வந்துருங்க. ஹல்லேலூயா. சொன்னது நீங்கள் முற்றிலும் இதெல்லாம் விட்டு விலகிட்டு ஆண்டவருக்கு விலகிட்டு இருக்கோம், அது வந்து திரும்பி வந்ததுன்னு சொல்கிறேன். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, செல்ஃபோன், சேட்டிங்கு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கும் சொன்னால் அதெல்லாம் விட்டு கொஞ்சம் வெளியே விலகி வந்துருங்க. ஆண்டவர்கிட்ட வந்து மறந்து யோசிச்சுப்பாங்க. ஒரு பேர்டு எடுத்துக்கலாம், ஒரு அழகாக கழுகு எடுத்துக்கலாம், இதெல்லாம் ஒரு பேர்டு. அது வந்து சப்போஸ் அது கூட்டுக்குள்ளே ஏதாவது பாம்போ ஏதாவது போய் அந்த முட்டைகள் அப்படியே போகும்போது அந்த பேர்டு என்ன செய்யும், விட்டுமா பார்த்துட்டே விட்டுமா சரீதியாக வந்து ஏதாவது ஒரு சண்டை போட்டு அந்த பாம்பை துரத்திட்டு அந்த குச்சிகளை காத்து கோழியும் அப்படிதான் அப்படியே பறந்து மேலே பார்த்துச்சுன்னு சொன்னால் உடனே அப்படியே அப்படியே அந்த குச்சியெல்லாம் சுற்றி போயிட்டுருக்கோம். ஒரு சவுண்ட் கொடுக்கும், சவுண்ட் கொடுத்தோம்னா அப்படியே எல்லா குச்சிகளும் சட்டைகளுக்குள்ளே வந்துடும். ஹல்லேலூயா. அது போல கர்த்தர் நம்மை பறந்து காக்கிற பட்சியை போல, யோசிப்பன் பறந்து காக்கிற பட்சியை போல எல்லாரையும் காப்பார், உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். ஹல்லேலூயா. வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். நீங்கள் போகிற வழிகளிலே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். அதெல்லாம் ஒரு ஆதரவில்லா சிச்சுவேஷன் ஏற்படுத்தினாலும் அவர் உங்களுக்கு ஆதரவாக இருந்து அவர்களை காத்து அவர்களை தப்பிக்கப்படுவார். ஹல்லேலூயா. இதற்கு எனக்கு கொடுத்த வாக்குறுத்தம். ஹல்லேலூயா. பாஸ்டரோடு பேசணுங்க சொன்னத்திற்காக இவ்வளோ நம்ம இருந்து கஷ்டம் வைத்தது எனக்கு நாங்கள் எப்படி ஆராதனை செய்ய போகிறோம், வெளியே ஆராதிக்கணும் எலும்பி வாங்கியத்திலிருந்து யோசிப்பாங்க. நடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், நீரோடு கட்டாவே நன்றி சொல்லிட்டேன். அது 2024 இந்த நிமிஷம் டிசம்பர் 1 வரைக்கும் 71 நாட்கள் எல்லா நாட்களிலும் கடந்து போகிற எல்லா பாதைகளிலும் அவர் நமக்கு ஆதரவாக இருந்து நம்மை தப்பு விட்டு நம்மை என்ன செய்ய காப்பார். ஹல்லேலூயா. ஒரு வேலை இந்த மாதம் கொஞ்ச நேரம் பரிசோதித்து பார்த்து இதெல்லாம் அதை விட்டு விலகி இருக்கிறீங்களா, என்னது
யாரையெல்லாம் கொஞ்சம் கொடூரமாக போயிருக்கீங்களோ அதெல்லாம் விட்டு விட்டு அது தம்பி ஆர்வத்தை வந்துடு, அதுக்கு தங்கச்சி ஆர்வத்தை வந்துடு, கணவன் மனைவிமார்களே ஆர்வத்தை வந்துடுங்க. இனியும் சண்டை பிரச்சனைனால என்ன கற்று செய்யலாம். சின்ன சின்ன கோபங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு உற்சவம் பண்ணாம குடும்பங்களிலே சமாதானம் கேட்டு விடுபட்ட ஆவிகளாக துறக்கிட்டு திருமணத்துக்கு வந்துருங்க. அலேலூயா அலேலூயா. அது மாமியார்மார்கள் தாய்மார்கள் எல்லாரும் அப்படிதான். ஏதாவது கசப்பு சொல்லுவோம், வரவங்க கசப்போம் ஏதாவது இருந்து கஷ்டப்பட்டு தூரமாக போயிருந்தீங்கன்னா திரும்பி வந்துட்டு அது உங்களை பாதுகாக்கிற அந்த அன்பை யோசித்து பாருங்கள். எல்லாரும் கொஞ்ச நேரத்தை சோற்றி போறேன். அந்த விஷன் பாருங்க, ஒரு பறவை வந்து எப்படி அந்த பறந்து காக்கிறேன் பட்சிகளை போல எருசலேமுக்கும் இன்னைக்கு சண்டை போட்டுதான இஸ்ரவேல் நாட்டுக்கும் அவர் ஆதரவாக இருப்பார். அவர் கடலுக்கு போய் தப்பு வைப்பார். அந்த இஸ்ரவேல் நாட்டை காப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. சபைகளை காப்பார், சபைகளை காப்பார். சபைகளுக்கு விரோதமாக எழுப்புற எல்லா மாற்றிய சக்திகளை இருந்தும் அவர் ஆதரவாய் இருந்து காப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லா விக்குலாம் பட்சிகளை போல சொல்லுங்க ஆண்டவரே, பறந்து காக்கும் பட்சிகளை போல எங்களுக்கு நீ ஆதரவாக இருப்பீர், எனக்கு ஆதரவாக இருப்பீர், எங்க சபைக்கு ஆதரவாக இருப்பீர், என் குடும்பங்களுக்கு ஆதரவாக இருப்பீர். நம்மளுடைய எங்களுக்கு ஆதரவாக இருப்பீர், எல்லா காரியங்களும் எங்களுக்கு ஆதரவாக இருப்பீர். இதற்கு விரும்பி இருப்பீர். சேனைகளின் கர்த்தர் அவர் நீதி செய்த தேவன் மட்டுமல்ல, சேனைகள் நமக்கு குறைந்து கொண்டிருக்கிறார். மீது சேனைகளின் கர்த்தர், குடும்பத்தின் மீது சேனைகளின் கர்த்தர், உன் சபையின் மீது சேனைகளின் கர்த்தர், உன் தேசத்தின் மீது சேனைகளின் கர்த்தர். இறங்கி கொண்டிருக்கிறார். தப்புவித்து நமக்கு நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. உங்கள் திருமண வாழ்க்கை ஜெயமாய் முடியும். வேலை ஸ்தலத்திலே ப்ரமோஷன் ஜெயமாய் முடியும்.
பிரச்சனைகள், வீடு இல்லாத சுச்சுவேஷன், என்ன விதமான காரியங்களுக்காக நீ அந்த லைட் கொண்டிருக்கிறீர்களோ, விசுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அதில் ஒரு ஜெயத்தை கற்றுக் கொடுப்பார். அவர் ஜெயம் கொடுத்து அவர் முழுவதாக போகிறார். ஹல்லேலூயா. தடைகளை உடைத்து ஜெயமாக அவரை நடத்தி கொடுக்கிறார். அவர் இஸ்ரவேலின் ஜெயமெல்லாமானவர். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நேற்று பார்த்தா எப்படி மழை புயல் காற்றுடைய அந்த சத்தம் ஒரே நாள் அந்த காற்று மாற்றிக்கொள்ளும் வல்லவர். நம்முடைய தேவன் இயற்கையின் மேல் ஆளுகை செய்கிறவர். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவருக்கு முடியாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வாழ்க்கையிலே என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் அதிரத்தின் காலத்தில் எனக்காக வெற்றியாய் செய்வார். ஹல்லேலூயா. அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்தாயிற்று. ஹல்லேலூயா. பாடலை விசுவாசம் சேனைய தீபனம்
சத்தனை கோட்டைகளை தகர்ப்பார். உங்கள் மூலமாய் சத்திய கோட்டைகளை தகர்ப்பார். உங்கள் மூலமாய் சத்தியம் வெளிப்படும். உங்கள் மூலமாய் தேவையான வார்த்தை அனைவருக்கும் புறப்பட்டு போகும். சாத்தானின் செயலை நடுவில் பேச்சு பிரசுத்தமாக இருக்கட்டும். ஒரு நடக்கை மாதிரியா இருக்கிறது. ஒரு நாளும் ஆக்டரா மாற முடியாது. ஆக்ட்ரஸ் அவங்க தேவனால கொடுக்கப்பட்டவங்க. உலகத்தை சந்தோஷப்படுத்த, உலகத்தை கவர்ந்து என்னென்னாலும் செய்யலாம். நமக்குரிய அபிஷேகம், நமக்குரிய காரியம், நமக்குரிய நம்பிக்கை பிரகாசம், நமக்கான ஏற்றுக்கான நம்பிக்கை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே நானே பரிசுத்தமாக்கிற கர்த்தர். நானே பரிசுத்தப்படுத்துவேன். நானே பரிசுத்தப்படுத்துவேன். நானே பரிசுத்தப்படுத்துவேன். ஆண்டவரை பரிசுத்தப்படுத்துவார். முற்றிலுமாய் இடத்துக்கு திரும்ப வாழ்க்கையில் எல்லாம் ஆண்டவருக்காக திரும்பவும் அதை செயல்படுத்துவீர்கள். எதிர்பார்க்கிற காரியங்களை அவர் செய்யும்படியாக உங்களுக்குள்ளே பசுமையத்தை கட்டளைக்கு உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே செய்து உங்கள் மனத்தை நாமத்தை ஒரு நிமிஷம் இப்பதான் பெரிய வச்சிருக்கிறேன். ஏன்னா இப்பதான் பெரிய வச்சிருக்கீங்க. பேசிட்டே தெரியல. எனக்கு தெரியும் கத்தோடு பேசிட்டே இருக்கிறேன். கத்தருடைய வார்த்தை பேசிக்கொண்டேதான் இருக்கிறது. அவருடைய அபிஷேகம் இறங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அதை காட்டிலும் அந்த காரியத்தை காட்டிலும் இயேசுவின் அன்பு பெரியது. உன்னை நேசிக்கும் அன்பு பெரியது. உன்னை பரிசுத்தமாக்கும் அன்பு பெரியது. உனக்கு ஆதரவாயிருக்கும் அன்பு பெரியது. கம்பேர் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் இல்லாமல் ஆண்டவர்களுக்கு உயர்ந்தவராக பரிசுத்தராக சேவையின் கத்தராக இந்த மாதம் முழுவதும் நடந்து வருவார். இந்த அடியால் ஒரு பரிசுத்தம் கொண்டே ஒரு ஃபாலோ பண்ணிட்டே வரும். நீங்க விரும்பினார்கள் அதை செய்ய முடியாத அளவுக்கு கத்தர்களை நிரப்புவார்.
நீ